வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ நம்ம ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இது சுண்டலை வச்சு செஞ்சிருக்கோம். இது பீச்லாம் ரொம்ப ஃபேமஸ். பீச்னாவே இந்த சுண்டல் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு மசாலா சுண்டல். அதே மாதிரி தள்ளு வண்டியிலையும் இதை மாதிரி வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். அதை நம்ம வீட்லயே செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்றது இப்போ பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ பட்டாணியை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 6 ஹவர் ஊற வச்சிருக்கேன். இந்த பட்டாணி நம்ம பச்சை பட்டாணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளை பட்டாணி தான் யூஸ் பண்ணணும். இந்த பாருங்க எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ஊற வைக்கணும். இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம வேக வச்சு வச்சிருக்க போறோம். இப்ப பாருங்க இந்த பட்டாணியை நான் வேக வைக்க போறேன். உருளைக்கிழங்கையும் வேக வைக்க போறேன். இதை நல்லா குழைய கூட வேக வைக்கலாம். நல்லா 4 விசில் கூட வைங்க, பரவாயில்ல. குழஞ்சிச்சின்னு கவலைப்படாதீங்க. இப்போ அதே பேன்லயே இப்ப நான் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊத்திருக்கேன். இப்போ ஒரு ஆனியன் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒரு ஆனியனை இப்போ போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்க போறேன். இப்போ ரொம்ப வதக்காதீங்க, கண்ணாடி பதத்துல வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு போறேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பே நான் போட்டு போறேன். உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு இப்ப நான் வதக்க போறேன். இப்ப பாருங்க, இதுக்கு தேவையான ரொம்ப நம்ம காரம் எல்லாம் இதுக்கு போடக்கூடாது. அதனால ஒரு ஸ்பூன்லயே நான் ஒரு ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் இது கலந்து இருக்குது. இப்போ சாட் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன். இதெல்லாம் கேமராவில் வரல, அதனால இதை நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா கலந்துங்க. அப்பதான் உங்களுக்கு காரம்லாம் இல்லாம இருக்கும். ஆனா காரம் மட்டும் நிறைய போட்டுறாதீங்க. நம்ம இது வெறுமையா சாப்பிடுறதுனால உங்களுக்கு காரமா இருந்தா சாப்பிட முடியாது. அதனால காரம் கம்மியா இருக்கணும். இப்ப பாருங்க, நல்லா தோல் உரிய நல்ல பட்டாணி வேக வச்சிருக்கேன் பாருங்க. அந்த பட்டாணியில 4ல் 1 பாகம் நான் எடுத்து மிக்சியில நல்லா மைய அரைச்சு வச்சிருக்கேன். மீதிய 3 பாகம் மட்டும் இதுல நான் போடுறேன். அந்த வேக வச்ச தண்ணியோட அப்படியே போடுங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு பாகத்தை எடுத்து தனியா மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன். அதை இப்ப போடுறேன். இந்த கிரேவிக்கு திக்னஸே இதுதான். அவங்க வெறும் பட்டாணி மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனா சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா திக்னஸ் வரும். அது எப்படி வரும்னு நம்ம நினைப்போம். இது மாதிரி அவங்க அரைச்சி இப்படி போடுவாங்க. இது கூட இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக உருளைக்கிழங்கே தெரியாத அளவுக்கு போடுவாங்க. நம்ம ஒரு உருளைக்கிழங்கு இப்போ கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நல்லா மசிச்சு விட்டு போடுங்க. இத பாருங்க, நல்லா மசிச்சுட்டு போடுங்க. இப்ப இந்த கிரேவிலே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டதாவே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மசிச்சிருங்க. நம்ம இவ்வளவு கிரேவி செய்யறதுக்கு காரம் பாருங்க எவ்வளவு கம்மியா போட்டிருக்கோம். இது ஒரு சாட் ஐட்டம்னால நம்ம சும்மா வெறுமையா சாப்பிடறதுனால நமக்கு காரம் கம்மியா இருக்கணும். இப்ப பாருங்க, நல்லா திக்னஸ் வந்துச்சு பாருங்க. அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா அந்த கரண்டிலே மசிச்சு விட்டுங்க. இந்த பட்டாணி கூட கொஞ்சம் கொஞ்சம் தூளானா கூட கவலை இல்லை. இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, திக்னஸாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து சாப்பிடறதுக்கு கரெக்டான பக்குவத்துல இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு நல்லா வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணி இது மேல போட்டுங்க. இப்போ கொத்தமல்லி தூவிக்குங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தூவிட்டு, நல்லா ஓம்பொடியே இந்த மாதிரி பொடியே நல்லா கையிலேயே கிரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி போடுங்க. இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சுக்குங்க. கொஞ்சம் அந்த சாட் மசாலாவே மேல தூவிடுங்க. பாவ் பஜ்ஜி மசாலா இருந்தா கூட போடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அப்படியே மேல தூவி விட்டீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டா நல்லா, இந்த பாருங்க பீச்ல வைக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. நம்ம பீச்ல வைக்கிறது நம்ம வீட்லயே செஞ்சு நல்லா சாப்பிடலாம்.